இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பிரேமலு, பிரம்மயுகம், மஞ்சுமல் பாய்ஸ் மலையாள படங்கள் சூப்பராக விடுறதுனால மலையாள படங்கள் மேலே ஒரு தனி கிரேஸ் உண்டாயிடுச்சு. அதெல்லாம் குறிப்பாக கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்களால மலையாள படங்கள் தாண்டான ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அன்னைக்கு டைரியில் எழுதி வச்சு போயிட்டாரு. ஆனால் ஒரு தமிழ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் வந்து தன்னோட மேக்கிங்னால ஒரு மலையாள இன்வெஸ்டிகேஷன் படத்தை வந்து மண்ணக்க வச்சிருக்கு தெரியுமா? அதாவது பெங்காலியில் வந்து ஷேக் ஷங்கான ஒரு படம் வருது. அந்த படம் வந்து ஃப்ளாப் பண்ணாலும் தமிழ்லேயே வந்து ரிமேக் பண்ணுறாங்க. ஸ்டைலிஷான மேக்கிங், ஹீரோட அற்புதமான நடிப்புக்காகவும் லேட் பிக்கப்பாக இருந்தாலும் சூப்பராக ஓடிடுச்சு. இதனால அந்த படத்தை வந்து மலையாள சினிமாக்காரங்க வந்து மம்முட்டி, ரகுமானை வச்சு சரித்திரங்கிற பேர்லையும், ஹிந்தியில் ரிஷி கபூர், நசருதீன் ஷா வச்சு கோஜுங்கிற பேர்லையும், தெலுங்குல போலீஸ் ஸ்டோரிங்கிற பேர்லையும், கன்னடத்தில் அக்னி சாட்சிங்கிற பேர்லையும் ரிமேக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த 5 மொழியிலையும் படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதிலையும் குறிப்பாக கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மன்னர்களான மலையாளிகளால இந்த படத்தை வந்து தமிழ் அளவுக்கு நேர்த்தியாக எடுக்க முடியல. அது என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா? ஏற்கனவே ஒரு க்ளூ கொடுத்துட்டேன்னு, நடிகரோட சூப்பரான நடிப்புனால தான் ஓடிச்சுன்னு. என்ன இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா கோபால்? ஆமாங்க, சிவாஜி கணேசனுடைய அட்டகாசமான ஸ்டைலிஷான நடிப்புனாலையும் ஹாலிவுட் ஸ்டைல் மேக்கிங்னாலையும் இந்த புதிய பறவை தான் அந்த படம். இதில் ஒரு பெரிய விஷயம், இந்த 6 படங்களுமே ஹாலிவுட் படமான சேசிங் தி க்ரூக்கட் ஷேடோங்கிற ஒரே குக்கரில் வந்து